Hello everyone, welcome to ADA 247 Tamil. This is Deepak Lawrence here. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ இதுக்கான இன்றைக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸோ என்னென்ன வாட் ஆர் தி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு பி ஃபாலோட் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். முன்னாடி இன்றைக்கான ப்ராவர்ப் ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். ஸோ நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், இல்லை ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணும்போது வி ஃபேஸ் மெனி டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் த்ரூ அவுட் த ஜேர்னி. ஸோ அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா தட் டசன்ட் மேட்டர். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா அந்த எண்ட் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது நத்திங் மேட்டர்ஸ். நம்ம இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஒரு 1 year அப்படின்னா அந்த 1 yearக்கு வில் பி ஸ்ட்ரகிளிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் வில் பி டூயிங் அ சிவியர் ஹார்ட் ஒர்க். ஸோ இது எல்லாமே பார்க்க இப்போ ஒன்றுமே தெரியாது. எப்போ அப்படின்னா when we get selected in the exam and we get into a government job, ஸோ நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே என்ன ஆகாது அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுமே தெரியாது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா as long as the outcome is good, நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட அவுட்புட் வந்து நல்லா இருக்கோ, ஸோ அப்போ அதை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம அந்த அவுட்புட்காக பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒன்றுமே கன்சிடர் ஆகாது அப்படின்றது தான் மீனிங். ஸோ ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி சிஇஎஸ்சி. ஸோ நியூ இயர் நியூ ஹோப்ஸ். ஸோ மிஷன் 2022 என்ன அப்படின்னா டூ take a mission so that you will be preparing for government job and government exam and you will be getting into a government job அப்படின்றத நீங்கள் ரெசல்யூஷனாக எடுங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் ADA 247 for getting into a government job. Use code Y424 and avail flat 17% off while choosing a pack. You can use this offer in ADA 247 website as well as in ADA 247 mobile app. நெக்ஸ்ட்டு ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் என்ன, ஸோ எவ்வளோ மார்க் எக்ஸாம், எவ்வளோ டியூரேஷன் அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று சிவில், எலக்ட்ரிக்கல், இசிஇ. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிபார்ட்மெண்ட் பேப்பர் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஸோ அது எல்லாமே வந்து பார்ட் 1ல் இருக்கும். 200 மார்க்ஸ். ஸோ டியூரேஷன் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ அது வந்து டோட்டலாக ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 மார்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 570 மார்க்ஸ்க்கு யூ வில் பி எவாலுவேட்டட் அவுட் ஃபார் 570 மார்க்ஸ் யூ வில் பி எவாலுவேட்டட் இன் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ். ஸோ பேப்பர் 1ல் டிபார்ட்மெண்ட் பேப்பர் எல்லாம் வரும். சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கல், ஐடி, இஎன்ஐ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டெக்ஸ்டைலு, கெமிக்கல், லெதர். ஸோ இந்த டெக்னாலஜி பேப்பர்ஸ் எல்லாமே, டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்ட் 1ல் வரும் ஃபார் 200 மார்க்ஸ். மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300. ஸோ பேப்பர் 2 வந்து 100 மார்க்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 மார்க்ஸ், 100 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ். இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா there will be 70 questions, 70 மார்க்ஸ்க்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 300 + 200 + 70, அவுட் ஆஃப் தீஸ் 570 மார்க்ஸ் பேப்பர் வில் பி வேல்யூவேட்டட். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட்டு 2019 பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வந்து கட் ஆஃப் மார்க், மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி அண்ட் பிசிஎம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 171 மார்க்ஸ் வாஸ் தி மினிமம் குவாலிஃபையிங் மார்க். 171 மார்க்ஸ் வாஸ் தி மினிமம் குவாலிஃபையிங் மார்க். ஸோ அதர் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 228 மார்க்ஸ் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்க டியூரிங் எக்ஸாம் 2019. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்ன கட் ஆஃப் மார்க்கு, ஸோ என்னென்ன கேட்டகரிக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஓசி கேட்டகரிக்கு 300 to 350. ஓசிடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 310 to 325. ஓசிடபிள்யூக்கு 315 to 330. ஓசிடபிள்யூடிக்கு 305 to 320. பிசிஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 320 335. பிசிடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 300 to 315.
பிசிடபிள்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா 300 to 310, பிசிடபிள்யூடிக்கு 285லேருந்து 300. ஸோ கேட்டகரி எம்பிசி ஜிக்கு பார்த்தீங்கன்னா 310லேருந்து 320, எம்பிசி டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 290 to 305, எம்பிசி டபிள்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா 290 to 300, எம்பிசி டபிள்யூடிக்கு 270 to 285, எஸ்சிஜிக்கு 295 to 310, எஸ்சிடிக்கு 285 to 300, எஸ்சிடபிள்யூக்கு 280 to 295, எஸ்சிடபிள்யூடிக்கு 270 to 280, எஸ்டிஜிக்கு 250 to 265, எஸ்டிடிக்கு 235 to 250, பிசிஎம்ஜிக்கு 285 to 300, பிசிஎம்டிக்கு 270 to 285, லைக்வைஸ் பிசிஎம்டபிள்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா 270லேருந்து 285. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கட் ஆஃப் மார்க்ஸ், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 2020 டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ஏஇக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் 2020ல். ஸோ இப்போ 2022ல் நடக்கும்போது ஸோ இதுக்கான ஒரு ரிலேட்டிவ், ஸோ இதுக்கு நியராக தான் இருக்கும் என்ன அப்படின்னா கட் ஆஃப் மார்க்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ டோட்டலாக 570 மார்க்ஸ் எழுதுறீங்க. ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க் என்னன்றது இங்கே நம்ம பார்த்தோம். 171லேருந்து 228. 171 வந்து தீஸ் ஆர் தி கேட்டகரிஸ். 171 எடுத்தால் அவங்களுக்கு மினிமம் மார்க். அதே மாதிரி அதர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 228 மார்க்ஸ் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க். ஸோ கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே எதில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 235ல் ஸ்டார்ட் ஆகுது டில் 350 வரைக்கும் கட் ஆஃப் மார்க் போகுது. ஃப்ரம் 235 to 350 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். ஸோ நியூ இயர் நியூ ஹோப்ஸ். யூஸ் ADA 247 app to find your goal in reaching the government job. So get flat 17% off while using the code Y424. Can avail this offer in ADA 247 website as well as by downloading ADA 247 mobile app. ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது, சாரி 2 கேட்டகரியில் இருக்குது. ஒன்று இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட், இன்னொன்று டிப்ளமா ஸ்டாண்டர்ட். இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் as well as டிப்ளமா ஸ்டாண்டர்ட். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்க்கு காமனாக ஒரு பேப்பர் இருக்குது. கோட் 256, கோட் வந்து 256. ஸோ யூனிட் 1 மெக்கானிக்ஸ், கைனட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். யூனிட் 2 strength of materials and design. Unit 3 fluid mechanics and turbo machinery. Unit 4 thermodynamics. Unit 5 heat and mass transfer. Unit 6 material science and metallurgy. Unit 7 production technology. Unit 8 metrology and quality control. Unit 9 பார்த்தீங்கன்னா CAD, CAM, SIM, FEA 4 பேப்பர் சேர்த்து கம்பைண்டாக கொடுத்துருக்காங்க. யூனிட் 10 பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதோட டீடைல்டு சிலபஸ் வந்து அவைலபிள். ஸோ என்ன சிலபஸோட டாபிக்ஸ் மட்டும் வி ஆர் சீயிங். ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டுக்கு இதுதான் வந்து டாபிக் ஃபார் சிலபஸ். நெக்ஸ்ட்டு ஃபார் டிப்ளமா ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது கோடு என்ன வருது 255 வருது. ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமா ஸ்டாண்டர்டுக்கு கோடு வந்து 255. ஸோ இதில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், Unit 2 Industrial Engineering, Unit 3 Production Technology, Unit 4 Electrical and Electronics Engineering, Unit 5 Mechanics of Materials, Unit 6 Heat Power Engineering, Unit 7 Computer Application, Unit 8 Fluid Mechanics and Machinery, Unit 9 Computer Integrated Manufacturing, Unit 10 வந்து Design of Machine Elements. ஸோ டிப்ளமா ஸ்டாண்டர்டில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை ஃப்ரேம் பண்ணி ஒரு சிலபஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டிப்ளமாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. தெர் இஸ் அ ஸ்லைட் வேரியேஷன் ஃபார் இன்ஜினியரிங் அண்டு டிப்ளமா. இன்ஜினியரிங்க்கு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, டிப்ளமாக்கு சில சப்ஜெக்ட்ஸ் இல்லை. காமனாக சில சப்ஜெக்ட்ஸ் வந்து வி கேன் சி டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸு, மெக்கானிக்ஸு, ப்ரொடக்ஷன், சிம்மு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காமனாக இருக்குது. கண்டிப்பாக வந்து சிலபஸில் வேரி இருக்கும். ஸோ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டு சிலபஸ் இருக்குது ஃபார் டிப்ளமா as well as இன்ஜினியரிங். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிக்கலாம்னா ஆஸ் பர் தி டிப்ளமா ஸ்டாண்டர்ட் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. தோஸ் சப்ஜெக்ட் விச் தே ஹவ் ஸ்டடிட் இன் டிப்ளமா. ஸோ அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாட் ஆர் த ஸ்டடி சப்ஜெக்ட்ஸ் தே ஹவ் ஸ்டடிட் இன் இன்ஜினியரிங்கை பொறுத்து அவங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரிமெம்பர் பண்ணணும். ஸோ வாட் ஆர் தி பேசிக் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மினிமம் 8 ஹவர்ஸ் ஆகுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல் த டாபிக்ஸ் சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸும் நம்ம முதல்ல படிக்கணும். சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸையும் முதல்ல படிக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா பத்தாது. ஸோ வி நீட் டு ஸ்டடி தி என்டையர் சிலபஸ். அதே மாதிரி என்னென்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்து தனியாக நோட் பண்ணி வைக்கணும். ஸோ ஒரு டாப்பிக்குமே டேக் அரவுண்ட் 10 to 15 sheets of paper. ஸோ அதில் ரைட் ஆல் தி ஃபார்முலாஸ் அண்ட் டூ ஸ்டடி ஆல் தி ஃபார்முலாஸ் ரெகுலர்லி. டெய்லியுமே கொடுத்துருக்க 10 டாபிக்ல இருக்க எல்லா ஃபார்முலாஸையும் ஒரு தடவையாவது படிக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் அரௌண்ட் 6 months to 1 year, you will get hang of the entire formulas. What are the formulas? So you will have ஒரு ஃபாஸ்ட் மெமரியில் என்ன ஆகிடும் உங்களுக்கு அப்படின்னா ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ டெய்லி வந்து இருக்கிற ஃபார்முலாவை நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு தியரி பார்ட் வந்து ப்ராப்ளமேட்டிக் பார்ட் இருக்குது அப்படின்னா தியரி பார்ட் எல்லாமே படிச்சுடுங்க. ப்ராப்ளமேட்டிக் பார்ட் எல்லாத்தையுமே ஒரு தடவை சால்வ் பண்ணிவிடுங்க. ப்ராப்ளமேட்டிக் பார்ட் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுங்க. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் மாதிரி கொஸ்டினில் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. நீங்கள் யூஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு 2 mark கொஸ்டினுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா ஒரு ப்ராப்ளம் வருமோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இங்கே 1 markல கேட்பாங்க. ஸோ ஒரு சின்ன கேலண்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் விச் ஆர் கோயிங் டு ஸ்டடி, காலையில் எந்த நேரத்தில் படிக்க போகிறீங்க, என்ன டாபிக் படிக்க போகிறீங்க, ஈவினிங் எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க, என்ன டாபிக் படிக்க போகிறீங்க அப்படின்றத ஒரு ஷெட்யூல் போடுங்க. அதை ரிப்பீட்டடாக வீட்டில் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு 4-5 இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் எப்போல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல உட்காறீங்கனாலும் யூ வில் ஹாவ் உங்களுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் கொடுத்தா மாதிரி இருக்கும். நீங்களே ஒரு செல்ஃப் ரிமைண்டர் தட் ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம், ஐ நீட் நாட் வேஸ்ட் டைம், ஐ ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாம் கண்டினியூஸ்லி அப்படின்றது உங்களுக்கே நீங்கள் ஒரு ரிமைண்டர். இதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்க, ஸோ அதனால் டோன்ட் வாட்ச் டிவி, டைம் மொபைல் விளையாடி டைம் வேஸ்ட் பண்ணாத, மொபைலில் கேம் விளையாடாதீங்க, டிவி பார்க்காத, படம் பார்க்காத, அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிட்டு உங்களை ஒரு குறிக்கோள் நோக்கி நீங்கள் போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஷெட்யூல் போட்டு ஒரு கேலண்டர் மாதிரி ஒன்று போட்டு வச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி மினிமம் 8 hours ஆகுது ப்ரிப்பேர் பண்ணேன். 24 hours இன் அ ஹோல் டே இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபுல் டைம் அப்படின்னா 8 hours ஆகுது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா 1 hourக்கு மேலே கண்டினியூஸாக வந்து படிக்கக்கூடாது. 1 hour ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டேக் 15 minutes ரெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 hour. ஸோ 1 hourக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஸ்ட்ரெஸ்ஸு இனிஷியல். அதே மாதிரி ஃபார் ப்ரொலாங் ஸ்டடிங் வந்து கண்டினியூஸாக படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஒரு 8 hours படிக்கிறோம், 4 hours கண்டினியூஸாக படிக்கிறேன், ஸோ மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் வைல் ப்ரிப்பேரிங் அஸ் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஃபுல் டைம். ஸோ அதனால் 8 hours ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 1 hour ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டேக் 15 minutes பிரேக். அதுக்கப்புறம் டூ ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன். 1 hour மறுபடியும் திருப்பி என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் பார்ட் டைம், அதாவது வேலைக்கு போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை காலேஜுக்கு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 hours ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பர் டே. அந்த 4 hours வந்து இட் கேன் பி 2 hours in the morning and 2 hours in the evening depending on your available time. ஸோ அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் கொஸ்டினே வந்து என்ன பண்ண முடியாது, ரிலை பண்ணக்கூடாது. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும் கேட்பாங்க அப்படின்னு, ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு லெவலுக்கு தான், ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 2 questions வரும், ஒரு 200 கொஸ்டின்ஸுக்கு ஒரு 4 questions வரும். அந்த 4 கொஸ்டினுக்காக நம்ம எக்ஸாம் எழுத போல. வாட் யூ ஹவ் ஸ்டடிடு, என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ ஒரு 6 monthsல 1 yearல நமக்கு இருக்க ஒரு பேசிக் சப்ஜெக்ட் நாலேஜ், இதை வச்சு தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன பேட்டர்னில் கேட்டிருக்கான், என்னென்ன ஏரியாவிலேருந்து என்ன சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் கேட்டிருக்கான்றதை மட்டும் நம்ம பார்க்கலாமே தவிர அதை மட்டுமே கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, நம்பி வந்து எக்ஸாமுக்கு போகக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஏன் வந்து நம்ம சிலபஸ் படிக்கணும், கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்கக்கூடாதுன்றதுக்குமே ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, இப்போது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 1 lakh கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த 1 lakh கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 1 lakh and 1th கொஸ்டின் என்ன உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1 lakh and 1th கொஸ்டின் எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த டாப்பிக்கில் எல்லாத்துலேயுமே ஒரு கொஸ்டின்லேயும் பார்த்தீங்க, ஒரு டாப்பிக்லேயுமே வந்து ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டிங்க. ஸோ டோட்டலாக நான் 1 lakh கொஸ்டின் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகிறேன், ஃபுல் மார்க்ஸ் எடுத்துருவேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா யூ காண்ட். ஏன் அப்படின்னா நான் வந்து சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகிறேன். ஸோ அப்போது என்ன பண்ண முடியாது, நம்ம படித்த கொஸ்டின் இல்லாமல் ஒரு கொஸ்டின் மாற்றி கேட்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல சிலபஸை ஃபுல்லாக படிக்கணும். சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸையும் முடிச்சுட்டு தென் யூ கேன் கோ த்ரூ எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி ஃபார்முலாவை படிச்சுட்டு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது எம்சிக்யூ கொஸ்டின்ஸில் இருக்க
ப்ராப்ளமேட்டிக் சம்லாம் வரும்போது உங்களுக்கு ஃபார்முலா வந்து ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ 1 lakh கொஸ்டின்ஸ் நான் படிச்சுட்டு போகிறேன், 1 lakh and 1th கொஸ்டின் வரலாம். நான் 10 கொஸ்டின் படிச்சுட்டு போகிறேன், 11வது கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. ஸோ அதனால n number of questions can be asked in a government competitive exams. ஸோ அதனால என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்றது முதல்ல கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, ஸோ நியூ இயர் நியூ ஹோப்ஸ். Do take resolution that you will be preparing for a government job and government exam prepare பண்ணிட்டு நான் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் போயிடுவேன்ற ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. அண்ட் ADA 247 will be more pleasure to help you in getting a government job. So use Y424 code for getting flat 17% off while purchasing packs in ADA 247. You can avail this offer both in ADA 247 website as well as in ADA 247 mobile app. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பேட்ச் வந்து கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இட் வில் பி எண்டட் இன் அனதர் 1 week. 1 weekல இந்த பேட்ச் வந்து முடியுது. நவம்பர் 15th ஸ்டார்ட் ஆகி, ஸோ ஃபார் மெக்கானிக்கலுக்கு தனியாக ஒரு பேட்ச், ட்ரிபிளுக்கு தனியாக ஒரு பேட்ச், சிவிலுக்கு தனியாக ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு டிஎன்இபி எக்ஸாமுக்கு. ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நியூ பேட்ச் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அகாடமிக் கேலண்டரில் மார்ச் மந்த் நோட்டிஃபிகேஷன் வரும்னு போட்டிருக்கிறதால Jan 10th we are starting 7 PM to 9 PM. ஸோ டோட்டலாக 140 ஹவர்ஸ்லேருந்து 160 ஹவர்ஸ் இருக்கும் இந்த டோட்டல் பேக்கு மெக்கானிக்கலுக்கு மட்டும்தான். ஸோ இந்த ரிமைனிங் ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூட் எல்லாமே இட் வில் பி அ செப்பரேட் பார்ட். ஸோ மெக்கானிக்கலுக்கு மட்டும் இதில் இருக்கும். ஸோ டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 140 ஹவர்ஸ் ப்ளஸ் டோட்டலாக ஒரு 150 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ Jan 10th ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு மார்ச் எண்டில் வந்து முடிஞ்சிடும். Jan 10th ஸ்டார்ட் ஆகி மார்ச் எண்டில் முடிஞ்சிடும். April or May we can expect the exam. So this will be a perfect companion for you if you are preparing for TNPSC, that too if you are mechanical department student. So total price பார்த்தீங்க அப்படின்னா 2109 இருக்கு. By using the code Y424 you get 17% off. So the price will come around 1700 something வரும் after deduction of using the offer. ஃபேக்கல்ட்டி கோட் மூலயமா நீங்கள் கொடுக்கும்போது ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1700 ப்ளஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு சிலபஸ் கம்பேரிசன். ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸோட சிலபஸ்க்கும் டிஎன்இபி சிலபஸ்க்கும் ஒரு கம்பேரிசன் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் 85% ஆஃப் டிஎன்இபி சிலபஸ்க்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மெட்ராலஜி அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், CAD CAM SIM FEA, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட், இந்த 4 டாபிக் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. டிஎன்இபியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் இன்ஜின்ஸ் தான் ஒரே டாபிக் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் டிஎன்இபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, அவர் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இஸ் 60% சிலபஸ் ரெடி. ஸோ ரிமைனிங் 4 டாபிக் படித்தா போதும். என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் மெக்கானிக்கலுக்கு அவர் ரெடி. ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இஸ் 85% ரெடி டு அட்டெண்ட் டிஎன்இபி. ஆட்டோமோட்டிவ் இன்ஜின்ஸ்ன்ற ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் அவர் எக்ஸ்ட்ரா படிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே ஆர்ஆர்பிக்கும் டிஆர்பிக்கும் ஒரு கம்பேரிசன், ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட் ஜேஇ மெக்கானிக்கலுக்கும் டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் போர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற பாலிடெக்னிக் ஸ்டாஃபுக்கும் ஒரு சிலபஸ் கம்பேரிசன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% சிலபஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ வாட் எவர் மேபி த கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா 50 to 60% சிலபஸ் காமனாக இருக்கும். ரிமைனிங் 40% தான் ஒரு எக்ஸாமுக்குமே வேரி ஆகுது. ஸோ நியூ இயர் நியூ ஹோப்ஸ். இந்த வருஷம் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்க்கு போவேன் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. ஸோ ADA 247 will be more kind enough to help you. So use Y424 while purchasing a pack and avail flat 17% off. These offers can be found in both ADA 247 website as well as in ADA 247 mobile app. So do join a Telegram group ADA 247 Tamil and do like, comment, share and subscribe ADA 247 Tamil YouTube channel. Thank you all.